நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் ரேகைகளின் சூட்சமங்கள். பலன் காணுதல் 21. அதாவது ரேகைகளில் நம்ம கையில் உள்ள ரேகைகளில் நிறைய சூட்சமங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த கை வந்து ஒரு 30-35 வயசு நிரம்பிய ஒரு நபருடைய கை ரேகை. இதில் வந்து குருவலயம் இருக்குது, சுக்கரமலயம் இருக்குது, விதி ரேகை 4 கிளையோடு இருக்குது. சூரிய ரேகை 2 இருக்குது. சந்திரன்லேருந்து விதி ரேகை போகுது. அப்போ நல்லா சிறப்பாக இருக்குது. இதில் சூட்சமங்கள் நிறைய இருக்குது. அந்த சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து அவரோட லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு. சரிங்களா? இந்த கை ரேகையை பாருங்கள். எவ்வளோ ரேகை நிறைய கொசம் நிறைய இருக்குது. சுக்கரமேட்டில் ரேகை இருக்குது, சுக்கரமேட்டில் செல்வாக்கு ரேகைகளும் இருக்குது. இந்த நபர் செல்வாக்கு உள்ளவர். அதே மாதிரி ஆயில் ரேகை நல்லா இருக்குது. ஆயில் ரேகையில் ஒரு 50 வயது போல் கொஞ்சம் சிக்கல் வருது. அதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. சிக்கல்னா என்ன? உடம்பு செல்லாமல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஆயில் ரேகையை பாருங்கள். ஆயில் ரேகையில் நிறைய கட்டிங் இருக்குது. அப்படிங்கும்போது அடிக்கடி சின்ன பிரச்சனை வியாதி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஆயில் ரேகையை பார்த்துட்டோமா? சுக்கரமேட்டில் செல்வாக்கு ரேகை இருக்குது. அப்போ செல்வாக்குள்ள நகர், அவருக்கு நிறைய சப்போர்ட்டிங் ரோல் நிறைய இருக்குது. சப்போர்ட் நிறைய இருக்குது. புத்தி ரேகையை பாருங்கள். நேரம் 2 கையிலுமே சந்திரன் பக்கம் வந்துருக்கு. புத்தி வந்து கனவு கற்பனையோடு இருக்கிறார். நல்ல சிறப்பான புத்தி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் விதி ரேகையை பாருங்கள். விதி ரேகை ரைட் ஹேண்டில் பாருங்கள். கீழேருந்து ஒரு விதி ரேகை வருது, சந்திரன் வீட்டிலேருந்து விதி ரேகை வருது, ஆயில் ரேகையோட தொடர்பு இருக்குது. அப்போ அந்த விதியை பாருங்கள். மேலே போகும்போது 1 2 3 4 போகுது. இங்கே போனோம்னா 4 5 4 விதி ரேகை போகுது. இங்கே 50 வயசுக்கு மேலே. அப்போ 30 வயசு வரைக்கும் ஒரு வேலை, ஒரு இதில் ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. 30 வயசுக்கு மேலே எண்ணம் மாறும். அதுக்கப்புறம் 50 வயசுக்கு மேலே 4 வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு விதி ரேகை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இருதய ரேகை பாருங்கள். இருதய ரேகை வந்து திரிசூல அமைப்பு. நல்ல ஒரு அமைப்போடு நல்லா இருக்குது. நல்ல கிளையோடு நல்லா இருக்குது. காதல், அன்பு, பாசம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த இறுதி ரேகையில கீழ் எழுப்பக்கூடிய சிலும்பல்கள் என்பது ரொம்ப ஏட்டமான மனசு. அதில் நிறைய ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம சூரிய ரேகை பாருங்கள். சூரிய ரேகை 2 இருக்குது. அதே மாதிரி புதன் ரேகை 2 இருக்குது. சூரிய ரேகை 2 இருக்கும்போது 2 விதமான ஒரு தொழில்களில், ஒரு வேலையில் வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்குன்னு சொல்லணும். திடீர் வருமானம். அப்போ எப்போ சார் வரும்? 50 வயசுக்கு மேலே நல்ல ஒரு பேர், புகழ், செல்வம், செல்வாக்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டை பாருங்கள். 2 விதி ரேகை. ஆயில் ரேகையிலேருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு போகுது. இதில் ஒரு சந்திரன் வீட்டிலேருந்து ஒரு விதி ரேகை போகுது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவருக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணால் அவர் ஒரு சில பேர் வந்து அந்த வாய்ப்பு இருந்தும் ஒரு நேரத்தில் கரெக்டாக இந்த ஒரு நேரம் வருது, ஒரு நல்ல நேரம் வருது. அந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தணும்னா அது வரை போயிட்டே இருக்கும். அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி. இப்போ இந்த ஆயில் ரேகையிலிருந்து விதி ரேகை போயிருக்கனால கண்டிப்பாக கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கும். அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உயர்ந்த நல்ல ஒரு கேபிட்டல் சிட்டி கிடைக்கணும், உயர்ந்த பதவிக்கு போகணும் அப்படின்னா இந்த ரேகை 1 2 இப்போ விதி ரேகை இருக்கா? 1 2 தான் இருக்கணும். சூரிய ரேகை இருக்கா? கீழே இருந்து இருக்கணும். இதில் நிறைய கொச கிராசிங் இருக்கும்போது கொஞ்சம் மனசு வந்து வேதனைப்படும். நல்லா புரிஞ்சுங்க. பல எண்ணங்கள், எண்ண அலைகள் பல விதமாக பிரிஞ்சு போகுது இல்லையா? பிரிஞ்சு போகும்போது குழப்பம். இதை செய்யலாமா வேணாமா, இதை செய்யலாமா வேணாமா. பெரிய ஒரு அரசாங்க பொறுப்புள்ள பதவிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது வேலை கிடைக்குமா, எப்போ கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அப்படிங்கும்போது ஒரு 30-35 வயசுலேருந்து விதி ரேகை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 2 கையிலையும் பார்க்கணும். ஒரு கையில் பார்த்து முடிவு பண்ணக்கூடாது. 2 கையிலையும் பார்த்து 35 வயசுலேருந்து ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கும். அப்படியே படிப்படியாக முன்னேறி வாழ்க்கையில் 50 வயசாக இருக்கும்போது ஒரு டாப் பொசிஷனில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் ஏன் இவங்க 30 வயசுலேருந்தே இப்போ விதி ரேகை நல்லா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சந்திரமேட்லேருந்து இது ஒரு விதி ரேகை போகுது. அப்படிங்கும்போது காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு லவ் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. 25 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு குருமேட்டில் வந்து ரேகை இருக்குது, குரு வளையமும் இருக்குது. அந்த ஒரு ப்ளஸ் குறி மாதிரி இருக்குது. அப்போ சந்தோஷத்துக்கு குறைவில்லை. ஒரு அரசபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. பணத்துக்கு எந்த விதமான குறையுமே கிடையாது. நல்லா இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இப்போ இந்த குருமேடு நல்லா இருக்குது. குருமேட்டில் ரேகையும் இருக்குது, குரு வளையமும் இருக்குது. சனி மேட்லேயும் ரேகை இருக்குது, நிறைய ரேகை இருக்குது. அப்போ வந்து நிறைய இந்த வழியில் போகலாமா, இந்த வழியில் போகலாமா, இந்த வழியில் போகலாமா,
ஒரு 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 5 ரோடு பிரியுது சார் ஒரு இடத்துல. அப்போ இந்த ரோட்டில் போகணுமா, அங்கே நம்ம போகிற வேண்டிய இடத்துக்கு இந்த ரோட்டில் போகணும், ஒரு குழப்பம் ஏற்படும். அந்த மாதிரி மனோநிலையில் குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. ஒரு ரேகை இருந்ததுன்னா லட்சியத்தை சீக்கிரமாக அடைவாங்க. பல ரேகைகளுக்கும் குழம்பும் போது கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? இந்த ரோட்டில் போவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் திரும்ப வந்துட்டு இந்த ரோட்டில் போவாங்க. அதுக்கப்புறம் எந்த ரோட்டு சரியான ரூட்டுன்னு பார்த்து முயற்சி பண்ணி நம்ம புத்தி ரேகை நல்லா இருக்கு இல்லையா, புத்தி ரேகை கனவு கற்பனையோடு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு முயற்சி பண்ணால் சீக்கிரம் நடக்கும். அதுவும் இல்லாமல் இந்த இருதய ரேகைகளை பாருங்க, கீழே எழும்பக்கூடிய சிலும்பல் இருக்கு, ஒரு இருதய ரேகையில் ஒரு தீவு மாதிரி இருக்கு. அப்போ இந்த இந்த இருதய ரேகை பாருங்க சனிமேட்டோடு முடியுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிராசிங் வருது. அப்படிங்கும்போது என்ன ஒரு பிரச்சனை, நல்லது என்ன கெட்டது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பைய பார்த்தோன்னே ஆயுள் நல்லா இருக்கு, 80 வயசுக்கு மேலே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஆயுளில் புதன் ரேகை கட் ஆகுது. அந்த புதன் ரேகை கட் ஆகும் பொழுது அது ஒரு 50 வயசு போல், 45 டு 50 அந்த வயசு போல் வியாதி உடல்நலம் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த புதன் மேட்டிலேருந்து ஒரு ரேகை போகுது. புதன் மேட்டு ரேகை போகிறதுனால கண்டிப்பாக அவருக்கு உடம்புல வியாதி இருக்குது. கர்ப்பப்பையில் சின்ன சின்ன பிரச்சனை, இல்லைன்னா பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ரேகைகள் நிறைய இருக்கும் பொழுது மனக்குழப்பம், இதை செய்யலாம் அதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பம் ஏற்படும். ஒரு சில ரேகை, விதி ரேகைனா 1 இருக்கிறது 2 இருக்கிறது நல்லது, சூரிய ரேகைனா 1 இருக்கிறது 2 இருக்கிறது நல்லது. கையை பாருங்க, நிறைய குழப்பமான ரேகைகள் இருக்குது. செல்வாக்கு நிறைந்தவர், ஆயுள் நல்லா இருக்கும், ஆயுளில் சின்ன சின்ன வியாதி அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும். புத்தி ரேகை சந்திரன் பக்கம் இருக்கு, கனவு கற்பனையோட இருக்கிறாரு. அதே மாதிரி இருதய ரேகை பாருங்க, கீழே எழும்பக்கூடிய சிம்பல் இருக்கு, இந்த இருதய ரேகையில் ஒரு தீவு மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது மனசு ரொம்ப இறக்கமான மனசுல ஒரு பிரச்சனை வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 50 வயசுக்கு மேலே பாருங்க, எத்தனை விதி ரேகை ஆரம்பிக்கிற அத்தனை வருமானத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. சூரிய ரேகை ரெண்டு புகழுக்காண்டி விரும்புவாங்க. பிஸ்னஸ் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறது. இது மாதிரி பண்ணும் பொழுது எதையும் சரியாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படிங்கும்போது 1-2 நினைச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா நல்ல சூப்பராக நல்லா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு செல்வாக்குள்ள நபர், குருவலயம் இருக்கு, குருமேட்டில் ப்ளஸ் குறி இருக்கு, சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. 2 குழந்தைங்க இருக்கு, கூட பிறந்தவங்க 2-3 பேர் இருக்கிறாங்க. கை நல்ல சிறப்பாக இருக்கு. அப்படிங்கும்போது எந்த வயசில் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்கன்னா, முதல்ல மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். மனசுல உள்ள குழப்பத்தை சரி பண்ணிக்கணும். அதை நம்ம செய்ய முடியும். புத்தி ரேகை நல்லா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் சுக்கர வளையமும் இருக்கு. சின்ன வயசுல ரொம்ப ஆசை, காதல், அதில் ஆசை எண்ணங்கள் அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புத்தி ரேகை நல்லா இருக்கு இல்லையா, அதை திருத்திக்கலாம். இப்போ நம்ம கையை பொறுத்தவரை இப்படி தான் பார்க்கணும். முதல்ல எடுத்தோன்னே ஒரு மனிதனுக்கு ஆயுள் ரேகை பார்த்துக்கணும், நல்லா இருக்கு. புத்தி ரேகை பார்த்துக்கணும், நல்லா இருக்கு. அதே மாதிரி இருதய ரேகை பார்த்துக்கணும், நல்லா இருக்கு. விதி ரேகை தான் குழப்பம் வருது. விதி ரேகையில் சந்திரமேட்டிலிருந்து ஒரு விதி ரேகை வருது, கீழே இருந்து ஒரு விதி ரேகை போகுது. விதி ரேகையில் 2-3 கிளை 30 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் 2-3 கிளை, அதுக்கப்புறம் 4 கிளை. இந்த மாதிரி வரும் பொழுது இங்கே பாருங்க, இந்த விதியை இந்த லெஃப்ட் ஹேண்டில் பாருங்க, இங்கிருந்து விதி ரேகை நேராக போகுது. அதுக்கப்புறம் இங்கிருந்து ஒரு விதி ரேகை போகுது. ஒரு 25 வயசுல ஒரு இதை நினைச்சு, ஒரு வேலையை நினைச்சு படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு கற்பனையோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி கிராசிங் வரும்பொழுது, இந்த ஆயுள்கள் கிராசிங் வரும்போது, இது செவ்வாயிலையா, செவ்வாய் கிராசிங் வரும்போது சண்டை சச்சரவு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இந்த புத்தி ரேகை மட்டும் நல்லா இருக்கு. புத்தி ரேகை கனவு கற்பனையோடு இருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம போது பண்ணணும். இது ஏன் தடைப்படுது? இதுல சூட்சமங்கள் என்னன்னா, நிறைய கோடுகள் இருக்கும்போது, நிறைய ரேகைகள் போகும்போது, நிறைய இதை செய்யலாமா அதை செய்யலாமாங்கிற ஒரு ஆப்ஷன் வரும்போது கொஞ்சம் லேட்டாகி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக நடக்கும். இவர் அரசு உத்தியோகத்துக்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. கண்டிப்பாக இவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல அரசாங்க அதிகாரியாக வருவதற்கு வாய்ப்புண்டு. நல்லா கரெக்டாக இது பண்ணி, ஒரு ப்ராப்பராக ரூல் பண்ணி, பிளான் பண்ணி பண்ணால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறி, மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.